கொஞ்ச கிருபை. என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தோம், என்ன மட்டும் கிருபை என்று உயர்த்தி வைத்ததே. என்னை விட எத்தனை பேர் நல்லவனாக இருந்தோம், என்ன மட்டும் கிருபை என்று உயர்த்தி வைத்ததே. உங்க கிருபை என்ன வாழ வைத்ததே, உங்க கிருபை என்ன பாட வைத்ததே. யோசேப்பு தூங்குனதுனால கனவு வந்துச்சு, தூங்குனதுனால கனவு வந்துச்சு. அது வந்த கனவு இல்ல, தேவன் தந்த கனவு. இப்ப அந்த கனவு வந்ததுனாலே அடுத்து தூக்கம் போச்சு போச்சு. சில நேரம் அவன் நினைச்சிருப்பான், ஏன்டா இந்த கனவு நமக்கு வந்து. எஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு தரிசனத்தை ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறப்ப அப்படியே மனசுக்கு எப்படி இருக்கும்னா, அப்படி ஒரு சந்தோஷமா நம்முடைய உள்ளத்துல அப்படி ஒரு கிளர்ச்சி காணப்படும். உங்களை போட்டோ எடுக்கிறாங்க, இப்ப இருக்கிற செல்போன் போட்டோ இல்ல, அந்த காலத்து கேமரா, கோனிக்கா, கொடாக்கு ஞாபகம் இருக்குல்ல, ஒரு பொடி டப்பா மாதிரி இருக்கும், அந்த டப்பா உள்ள போட்டு ஒரு இல் எடுத்து அந்த இதெல்லாம் பண்ணி கிளிக்னு அடிச்சோடனே கிருன்னு சத்தம் கேட்கும், நம்பர் 1. கிளிக் கிருன்னு சத்தம் கேட்கும், நம்பர் 2. இப்படி 36 போட்டோ எடுத்துருவோம். எடுத்து முடிச்ச பின்னாடி அந்த டப்பா நீங்க இன்னொரு பட்டனை அழுத்துனீங்கன்னா கிருன்னு ஒன்று ரீவெண்ட் ஆகி ஒரு சத்தம் கேட்கும். இந்த பக்கம் போன பிலிம் எல்லாம் இந்த பக்கம் இந்த டப்பாக்குள்ள திரும்ப என்ன செஞ்சிடும், வந்துடும். அதுக்கப்புறம் தான் கேமரா ஓபன் பண்ணி எதை எடுப்பீங்க, அந்த பிலிம் போட்டோ எங்க எடுத்தோம், வெளிச்சத்து ஃபோக்கஸ் போட்டு, ஃபோக்கஸ் போட்டு கிளிக் கிளிக் கிளிக். நீங்களும் அப்படி போஸ் கொடுங்க, போஸ் கொடுங்க, கொஞ்சம் சிரிங்க, கொஞ்சம் தலை அப்படி நேரா வைங்க. நீங்களும் விதவிதமான போஸ், ஓவரா தான் போஸ் கொடுத்தீங்க. போட்டோ எங்க எடுத்தாரு, வெளிச்சத்துல எடுத்த போட்டோல எதுல இருக்கு, இப்போ எல்லாம் பிலிம்குள்ள. இப்ப நீங்க பிலிம் கையில வந்தோடனே பிலிம் எப்படி போட்டோ இருக்குன்னு இழுத்து பாத்தீங்கன்னு வைங்களேன், அவ்வளவுதான், எல்லாம் மறைஞ்சு வெள்ளை வெள்ளையான ஆயிரும், எல்லாமே எல்லாம் வெள்ளை வெள்ளைன்னு மறைஞ்சு போயிடும். அதனால போட்டோ எடுத்துட்டு பிலிம் ரோல எங்க கொண்டு போவோம்னா கலர் லேப் கொண்டு. கலர் லேப். என்ன லேப்? கலர் லேப். கலர் லேப்ல போன உடனே சார் பிரிண்ட் போட்டு கொடுங்கன்னு கேட்டா அவன் என்ன செய்வான், நீங்க போயிட்டு வாங்க சார் சொல்லிட்டு அந்த டப்பி எடுத்துக்கிட்டு ஒரு ரூமுக்கு போவான், இருட்டறை, நெகட்டிவ் ரூமுக்கு. எந்த ரூம்ல தான் பிரிண்ட் போடுவாங்க, இருட்டறை. அந்த போட்டோ எடுத்தது எங்க, வெளிச்சத்துல. பிரிண்ட் எங்க, இருட்டறை. அப்ப வெளிச்சத்துல வச்சு தீர்க்க தரிசனம் சொல்றப்ப தித்திப்பா இருந்துச்சா, தித்திப்பா இருந்துச்சு. நீங்கள் எனக்கா எனக்கா இத்தனை கிருபை. ஆனா பிரிண்ட் போடுறப்ப கேட்டனா, உங்களை கேட்டனா, எனக்கு சொப்பனத்தை கொடுங்கன்னு கேட்டனா, தித்திப்பான தரிசனத்தை கேட்டனா, நீங்களே அழைச்சீங்க, ஊழியத்தை கொடுத்தீங்க, பாடா படுத்துறாங்கப்பா ஜனங்க, புரட்டி எடுக்கிறாங்கப்பா, என்னால முடியவில்லைப்பா. லேப்ல பிரிண்ட் போட்டுக்கிட்டு இருக்காரு. எஸ், ஹல்லேலூயா. என்ன போட்டுக்கிட்டு இருக்கிறாரு, லேப்ல பிரிண்ட் போட்டுக்கிட்டு இருக்காரு. வேற என்னையா, நான் கேட்டனா, உங்களை கேட்டனா, என்ன பாஸ்டராக்க சொல்லி நான் கேட்டனா, திருச்சபைய கொடுக்க சொல்லி நான் கேட்டனா, உங்களை அழைச்சீங்க, ஊழியத்தை கொடுத்தீங்க, நீங்களே அழைச்சீங்க, ஊழியத்தை கொடுத்தீங்க, பாடா படுத்துறாங்கப்பா ஜனங்க, புரட்டி எடுக்கிறாங்கப்பா, என்னால முடியவில்லைப்பா.
நேத்து வர நேசிச்சவ பகையா மாறுறா, ஐயான்னு கூப்பிட்டவ கால மாறுறா. நம்ப முடியலப்பா, யாரையோ நம்ப முடியலப்பா, தூங்க முடியலப்பா, நினைச்சா தூங்க பிடிக்கலப்பா. நான் நம்பி வந்த கண்மலையோ நீங்க தானப்பா. ஒத்தையில நிக்கிறவன் பாடுற பாட்டு. கடைசி வரை கண் கலங்காம காத்து கொள்ளுங்கப்பா. நான் நம்பி வந்த கண்மலையோ நீங்க தானப்பா. கடைசி வரை கண் கலங்காம காத்து. எனக்கு என்ன வந்தாலும், எனக்கு என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் நீங்க தான் பொறுப்பு. என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் நீங்க தான் பொறுப்பு. ரொம்ப காயப்பட்ட பாஸ்டர் காஞ்சிபுரத்துல இருக்கிறாரு, எழுதிட்டாரு. அப்ப போட்டோ எடுக்கிறப்ப வெளிச்சத்துல என்ன கொடுத்தீங்க? போஸ் கொடுத்தீங்க. பீடத்துல இருக்கிறப்ப இந்த வெளிப்பாடுகள் வந்து வெளிச்சத்துல தான் கிடைக்குது. எஸ். ரேமா வந்து ஆண்டவர் நம்முடைய இருதயத்துல பிரகாசிக்கும் பொழுது ரேமா வார்த்தை வந்து பளிச்சு பளிச்சுன்னு வர்றப்ப நமக்கு எப்படி இருக்குன்னா, ஆனா நிறைவேறணும் பாருங்க. அப்ப குழிக்குள்ள விதை ஒத்தையில தான் போகணும். எஸ். எங்கேயாவது விதை குழிக்குள்ள போறதுக்கு பயமா இருக்கு, 2 பேரை சேர்த்து அனுப்புங்கன்னு கேட்டிருக்காயா? கேட்டதே இல்லைன்னு. இந்த உலகத்துல நம்மளோட ஒன்னா மண்ணா பழகினவங்க எல்லாம் பொறாமப்படாத ஒரே காரியம் ஒண்ணு இருக்கான். அவனுக்கெல்லாம் சாவு வந்துருச்சுப்பா, எனக்கு வந்தா நல்லா இருக்கும்னு யாருமே பொறாமப்படுறதே இல்லையா அந்த ஒரே ஒரு விஷயத்துல மட்டும். ஏசையா அவனுக்கு சாவு வந்துருச்சு, ஏசையா எனக்கு வரலையே அப்படின்ற விஷயத்துல யாருமே பொறாமப்படுறதே. ஃப்ரெண்டு, நம்ம எல்லாம் உயிருக்குற பழகணும்டா, உயிர் போகுதுடா, உயிருக்குற பழகினவனே, உயிர் பார்த்துட்டு நீ கூட வாடா அப்படின்னு கூப்பிட்டா அவன் என்ன சொல்லுவா? நண்பா. கல்றைக்குள்ள நம்ம யாருமே வந்து ஜோடியா போக முடியாது, சிங்கிளா தான் போனோம். எஸ். குழிய ஒருத்தனுக்கு தான் தோண்டி இருக்காரு. ஆமென். தரிசனக்காரனுக்காக தோண்டப்பட்ட குழி. ஆமென். அதுல 4 பேரை கூட்டிக்கிட்டுலாம் போக முடியாது. எஸ். அப்ப உள்ள போன விதை ஒத்தையில உட்கார்ந்து இருக்கு. எங்க? அந்த இருட்டுக்குள்ள, குழிக்குள்ள. ஆனா ஒத்தையில குழிக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற விதைக்கு பயமே இல்லை, இருட்டு கண்டு. அதனாலதான் நான் சொல்றேன், நீங்க தரிசனக்காரன்னா உங்களுக்கு ஒரு கூட்டமே தேவையில்லை, ஒரு கூட்டத்துக்கு தான் நீங்க தேவை. ஆமென். எஸ். 4 பேர் இருக்கிறதுனால நீங்க தைரியசாலி இல்ல, தரிசனக்காரனா இருக்கிறதுனால தான் 4 பேருக்கே தைரியம். ஆமென். உங்களை தேவன் வச்சிருக்கிற பொசிஷன் வேற. எஸ். ஆமென். அப்ப மண்ணுக்குள்ள போன விதை இருட்டுல கூலா குயட்டா இருக்கு, கூலா குயட்டா. ஏன்னா அதுக்கு தெரியும் இது படுகுழி இல்ல, எனக்குள்ள இருக்கிற ஜீவனை, எனக்குள்ள இருக்கிற தேவனுடைய திட்டத்தை, எனக்குள்ள தேவன் வச்சிருக்கிற தரிசனத்தை வெளியில கொண்டு வரும்படியாக தான் இந்த குழியில தூக்கி போட்டிருக்காங்க. ஆமென். எஸ். அல்லேலூயா. ஹல்லேலூயா. விதை 2 நாள்ல வேலையை காட்டுது. எஸ். அது முண்டுது பாருங்க, நிலம் என்னன்னா வெடிக்குது. ஹல்லேலூயா. சோ தீர்க்க தரிசனமா சொல்றார், உங்க தரிசனங்கள்ல நீண்ட காலமா நீங்க ஆண்டவர் உங்களுக்குள்ள விதைச்ச ஒரு தரிசனத்தினுடைய மேனிஃபெஸ்டேஷனுக்காக நீங்க காத்திருக்கிறீங்க. இந்த வருஷ இறுதியில தேவன் அதுக்கான காலத்தை நேரத்தை நியமிச்சு இந்த சீசனுக்குள்ள உங்களை கொண்டு வந்திருக்கிறார். உங்களை தனியா நிறுத்தினாலும் நீங்க மண்ணுக்குள்ள இருந்து முளைச்சு வர்ற விதைய போல முண்டிக்கிட்டு வெளியில வருவீங்க. சுத்தி இருக்கிற ஜனம் உங்களை பார்த்து சொல்லும், எங்க இருந்தரா முளைச்சாங்க, எங்க இருந்தரா முளைச்சாங்க. ஹல்லேலூயா. 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 அதனால இருளை கண்டு நான் என்ன செய்ய மாட்டேன், பயப்பட மாட்டேன். பயப்பட மாட்டேன், வெடிச்சுக்கிட்டு வெளியில வருவேன். எஸ். சபை என்ன செய்வான், முதல்ல வந்து வேடிக்கை பொருளா நம்மள பார்ப்பான், வெடிச்சு வர்றப்ப வெடி வேணா போடுவாங்க. ஆமென். எங்க பாஸ்டர் மாதிரி உண்டா? உண்டு. எங்களுக்கு தெரியுமியா, அப்பவே தெரியுமியா அந்த மனுஷன் அப்படிப்பட்ட மனுஷன். போடியா சிவகாசி போடியா வெடிய போடுற சரவெடி என்ன
என்னடா வேடிக்கை காட்டினீங்க, இப்ப வெடிய போடுறீங்க. நீங்க வெடிச்சிட்டீங்கல்ல. எஸ். வெடிச்சது நானு, வெடிய போடுறது சபை. உங்களுக்கு அதை செய்ய போறாங்க. ஆமென். ஹல்லேலூயா. சரவெடி. சரவெடி. அல்லேலூயா. ஹல்லேலூயா. தரிசனங்கள்ல தேவன் நமக்கு வாக்கு பண்ணின காரியங்களுடைய ஆரம்ப கிராக்க நீங்க பார்க்கிற பீரியடுக்குள்ள தேவன் கொண்டு வந்துட்டாரு பாஸ்டர். ஆமென். தெம்பா இருங்க, தைரியமா இருங்க. இதுக்காக தான், இந்த நாளுக்காக தான் இத்தனை ஆண்டு நீங்க காத்திருந்தீங்க. ஹல்லேலூயா.